everyone, welcome to my journey, not alone with Jesus. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? 10:30 ஆகுது, நைட்டு 10:30 ஆகுது. என் கூட யார் யார் இருக்காங்கன்னா, என்னோட பூனை இருக்காங்க. ஆக்சுவலாக இது வேறு பூனை, வெள்ளை பூனை இல்லை, இது வேறு பூனை. இவங்க என் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்க அந்த பக்கம் படுத்துருக்குறாங்க, காமிக்கிறேன். படுத்துருக்குறாங்களா? அப்புறம் இன்னொருத்தர் கூட இருக்கிறாங்க என் கூட, எங்களோட நாய் இருக்குது. ஸோ 3 பேர் இருக்கிறனால எந்த பயமும் இல்லை. இப்போ தான் எங்களுக்கு 9 to 10 ஒரு ப்ரேயர் முடிஞ்சிச்சு, ஒரு செயின் ப்ரேயர். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்கிறாங்க, ஒரு ப்ரேயருக்காக அஃபிஷியலாக போயிருக்காங்க. அவங்க வேறு எப்படியும் நைட்டு ஒரு 12 கூட ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு தூக்கம் வராது இல்லையா? யாராவது வீட்டிலேருந்து வெளியே போயிருக்கிறாங்க, நைட்டு வருவாங்கன்னா அது வரைக்கும் நம்ம முழிச்சு தானே இருப்போம். ஸோ அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் ரொம்ப ப்ரேயருக்கான ஏற்ற டைம். சரியா? நிறைய விஷயங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். வேதமும் அதை சொல்லுது. நிறைய வேதத்தில் பார்த்தா நிறைய இடத்துல விழித்திருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 33 யாக்கோபை பற்றி பார்க்கும்போது, யாக்கோபு வந்து ஏசாவை பார்க்க போகிறாரு இல்லையா? அப்போ முன்ன எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா 21 வாசிக்கும்போது 32:21 ஆதியாகமம் 32:21 வாசிக்கும்போது, அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிட்டு அவனும் அன்று ராத்திரியிலே பாளையத்தில் தங்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை என்ன பண்ணுறாரு, கடக்கிறாரு. அவர்களையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் என்ன பண்ணுறாரு, அக்கறைப்படுத்துறாரு. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு அப்புறமா தனியாக ஒரு புருஷனோட பொழுது விடியும் அளவும் அவனோடனே போராடி என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதத்துக்காக நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு சொல்லி. ஆக்சுவலாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை அந்த பெறுறதுக்காக, வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்ததுக்காக, அவர் அதோட ஆசீர்வாதத்தை முழுசாக அனுபவிக்கணுங்கிறதுக்காக அவர் ராத்திரி முழுக்க போராடுறதை பார்க்கணும். அதே மாதிரி யாக்கோபு, எத்தனா இருந்த யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்கிற பேர் வந்து அவருக்கு கிடைக்கிது. அதே மாதிரி வேதத்தில் இன்னொருத்தர். ஸோ நம்ம ப்ராமிஸ் வேர்டுக்காக இந்த டைம் இயர் தொடக்கத்தில் நமக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்டு பைபிள்லேருந்து கிடச்சிருக்கும். அந்த ப்ராமிஸ் வேர்டுக்காக நமக்கு பர்சனலாக தேவன் சில ப்ராமிசஸ் கொடுத்துருப்பார் பைபிள் வாசிக்கும் பொழுது. இதெல்லாம் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உனக்காக தான் அப்படி சொல்லி அந்த பிளெஸ்ஸிங்ஸை நம்ம வந்து பெறதுக்காக இந்த நைட் ப்ரேயரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டைம். அதேமாதிரி 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் சாமுவேல் பாருங்கள், நான் சவுலை ராஜாவாக்கினது, அதாவது 15:11, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. தேவன் மனஸ்தாபப்படுறாரு, எனக்கு சவுல் சொல்லு பிச்சு கேட்குறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றான். இப்போ என்னோட வார்த்தையை அவன் நிறைவேற்றலை, எனக்கு கீழ்ப்படியில், என்னுடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படியிலன்னு சொன்ன உடனே சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சரியா? சாமுவேல் பாருங்க, அவரோட ராஜ்யபாரம் சவுலோட ராஜ்யபாரம் போதுன்னு சொல்லிலாம் அவர் மனம் வந்து நோகலை அவருக்கு. ஐயோ, நம்ம அபிஷேகம் பண்ணவன கர்த்தர் வந்து தூக்குறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் கஷ்டப்படலை. அவர் கர்த்தர் சொல்றாரு, என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான்னு சொல்லி. அதற்காக தான் அவர் வந்து மனம் வந்து ராத்திரி முழுக்க அவர் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு, வேண்டுதல் தான் செய்யறாரு, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு, ராம் முழுவதும் கூப்பிடுறாரு. கர்த்தர் அவனுடைய காரியத்தெல்லாம் வெளிப்படுத்துறாரு. சாமுவேலும் போய் சவுல்கிட்ட சொல்றாரு, நீ இப்படிலாம் மீறி நடந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சவுலோட ராஜ்யபாரத்தை எடுத்துருவேன்னு கர்த்தர் சொன்னாரு. ஆனா சவுல் மனம் திரும்பினா மன்னிக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்ல. ஏன்னா மனம் திரும்பியிருந்தா கண்டிப்பா மன்னிப்பு கிடைச்சிருக்கும். ராஜபாரம் மட்டும் இல்லாமல் போய் நம்ம ஃபேமிலியில் கூட ஒரு சில நேரத்தில் நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்க நம்மளை மாதிரி ஸ்பிரிச்சுவலாக இருக்க மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஒழுங்காக சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, உலகத்தோடு அப்படி ஒட்டி இருப்பாங்க, சில தவறுகள் கூட பண்ணுவாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்காக இந்த நைட் டைம், நிறைய பேர் நைட் டைம் அழுவாங்க அவங்கள நினச்சி. ஒருவேளை பிள்ளைகள் அப்படி தவறான வழிகளில் போவாங்க, புருஷனாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தால் நைட் டைம் சில பேர் அழுவாங்க, அவங்களுக்கு தலகாணியெல்லாம் நனைஞ்சிடும். எனக்கு ஒரு தாய் சொல்லியிருக்காங்க, ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, அவங்களோட பையனுக்காக அவங்க ரொம்ப நாட்களாக இரவு நேரத்தில் தான் ஜெபிப்பாங்க. அவங்களுக்கு அப்போ தான் டைம் கிடைக்குமா. இன்னொன்று, நைட் அழுதா தான் யாருமே பார்க்க மாட்டாங்களாம். நைட் எவ்வளோ விஷயங்களை சொல்லி வேணாலும் ஜெபிக்கலாங்கிறதுக்காக ஜெபிப்பாங்களாம். அதனால் அவங்க பையன் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கு, பெரிய மாற்றம் வந்திருக்கு. நிறைய தவறுலேருந்து அவன் திருந்தி இப்போ ஒரு புது மனுஷனாக இருக்கான், நல்ல ஒரு தேவ பிள்ளையாக இருக்கான். அது ஒரு நாள் சாட்சியாக சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நைட் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை பற்றின இன்னொரு வசனம் இருக்குது, யாக்கோபு 5:16 நம்ம வாசித்தா இதுக்கு ரிலேட்டடாக ஒரு வசனம் இருக்குது பாருங்கள்.
5:16 நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குது. அப்போ அந்த குற்றங்களுக்காக கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக நடந்துட்டோம். ஸோ மற்றவங்க குற்றங்களுக்காக நம்ம இந்த இரவு நேரத்தில் ஒதுக்கி ஜெபிச்சா கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும். ஸோ நைட் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? நிறைய நேரங்களில் செல்ஃபோன் பார்த்துட்டு இல்லை தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணிடுறோம் இல்லையா? வீணான அரட்டை ஆனால் நைட்டு கூட்ட சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு அப்படி வேஸ்ட் பண்ணுறதுக்கு தேவனிடத்தில் கொஞ்சம் முடிச்சிருக்கிற டைமை நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், செலவிடுங்க. இன்னொருத்தர், சரியா? நமக்கெல்லாம் முன்மாதிரியே அவர் தான், நமக்கான வழியும் அவர் தான், அவரே வழியும் சத்தியமாக இருக்கிறார். அப்போ அவரே இயேசு கிறிஸ்துவே இரவு நேரத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ராம் முழுவதும் ஜெபிச்சிருக்கிறார். லூக்கா 6:12 வாசிக்கும் பொழுது அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களை 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். சரியா? அப்போது அந்த சீஷர்கள்லேருந்து அந்த 12 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி முந்தின நாள் அவர் ராம் முழுவதும் ஜெபிச்சிருக்கிறார். ஒரு முக்கியமான டிசிஷன், ஒரு தீர்மானம் எடுக்க முன்னாடி, இல்லை குடும்பத்தில் முக்கியமான காரியம், திருமணமாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருக்கலாம். அப்படி ஒரு முக்கியமான திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேற்ற முன்னாடி நம்ம ஒரு நைட்டு டைம் ஒதுக்கி நைட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாம், சரியா? ப்ரேயர் பண்ணால் நல்லா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதனால் நானும் ப்ரேயர் பண்ண தான் போகிறேன். என்னோடய பைபிள் வழக்கமாக எடுக்கிற பைபிள் தான், கொஞ்சம் வேதம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ப்ரேயர் ஜேர்னல் இருக்குது. அப்புறம் பாடுறதுக்கு பாடல்களும் இருக்குது. என்ன நைட் டைம் பாட்டு பாடினா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் யாருமே இல்லைனால யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. அப்படியே இருந்தால் கூட மெதுவாக பாட்டு பாடலாம். சங்கீதக்காரன் வந்து பாருங்கள், 119வது சங்கீதம் 62வது வசனம், உமது நீதியான நியாயத்தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திட்டு பாருங்க. தாவீதெல்லாம் பாதி ராத்திரியில் எழுந்து பாடியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் ராத்திரியே கிடையாது, ஒரு 10:30 மணிங்கிறது வந்து ராத்திரியே கிடையாது, சரியா? அதனால் ஒரு பாதி ராத்திரின்னு சொல்லும்போது நைட்டு 1 மணியாக கூட இருந்திருக்கும். இந்த டைம் நல்லா துதிச்சு பாடலாம், சரியா? உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா நல்லா துதிச்சு பாடுங்க, சரியா? அதனால் இன்றைக்கி இதை தான் நான் பயன்படுத்தலான்னு இருக்கேன். அப்புறம் முக்கியமான ஒரு வேலை இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு ஹார்னு. நாங்கள் இருக்கிறது காட்டு பகுதி இல்லையா, நல்ல பக்கத்தில் விளைச்சல்களை வந்து பாலாக்கிறதுக்குன்னே காட்டு மிருகங்கள் வரும், காட்டு பண்ணிங்க. அது ஒத்தே வராது, கூட்டமாக தான் வரும், வந்து பாதி இதை அழிச்சிட்டு போயிடும். ஸோ வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம போய் விரட்டலாம் முடியாது. மனுஷனுக்கெல்லாம் ரொம்ப பயப்படாது, கூட்டமாக வந்தால் பயப்படாது. அதனால தான் இந்த ஹார்ன் வந்து செட் பண்ணணும். அது ஒரு 11:30 மணிக்கு போய் தான் அங்கே போய் செட் பண்ணணும், செட் பண்ணிவிட்டு வரணும். ஆக்சுவலாக பாருங்கள் இந்த ஹார்னில் என்ன செட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? அது பயந்துருச்சு. பண்ணிடலாம், இந்த மாதிரி கத்துறது வச்சாதான் அது வராது. இவ்வளோ நாள் இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வச்சுமே ஒரு முறை நாய் குலைக்கிற சவுண்டு தொடர்ந்து அதே வச்சுருந்தோமா, அது பழக்கம் ஆகி என்ன பண்ணிருச்சுன்னா அது அவ்வளோதான், இது சத்தம் தினமும் தானே சத்தம் போடுது சொல்லி வந்துருச்சு. ஸோ அதனால சவுண்டை மாற்றிருக்கோம். அதே மாதிரி உங்கள் ப்ரேயர்ஸையும் கொஞ்சம் மாற்றணும். ஒரே யூனிஃபார்மாக எப்பவும் போல் ஒரே ப்ரேயராகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, நைட்டு பாருங்கள், விளைச்சல்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு நைட்டு தான் இந்த ஜீவராசிகள், காட்டு ஜீவன்கள்லாம் வருது. மனுஷன் நடமாட்டம் இல்லாத நேரம், ஒரு பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் அதை வந்து அழிச்சிட்டு போகுது பாருங்கள். எனக்கு சங்கீதம் 91 வாசிக்கும் போது அது எப்போவுமே தோணும். 91:5 இது எல்லாருமே பாடமாக தெரியும். நம்ம பாதுகாப்புக்காக எல்லோரும் சொல்லுவாங்க, சின்ன வயசில் கிறிஸ்தவ ஃபேமிலியிலலாம் சொல்லுவாங்க, சங்கீதம் 91 வாசிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது ஏதாவது கனவு பார்த்து பயந்து இருந்துச்சா கூட சங்கீதம் 91 வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பாருங்கள், 5வதுல இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும். அப்போ இரவில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இல்லை, அதுமாதிரி இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் 6வது வசனத்தில். அப்போ இரவில் ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது. அதனால தான் வேதத்தில் நிறைய விஷயங்கள் வந்து விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆத்துமாவே ஆக்சுவலாக நம்ம இப்போ பேசுகிறது வந்து சரீரம் விழித்திருந்து ஜெபிக்கிறத பற்றி. நம்முடைய ஆத்மா எப்பவுமே விழிப்பாக இருக்கணும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விழித்து இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் நீங்களும் விழித்திருந்து ஜெபிங்க. நானும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஹார்னை போய் வச்சுட்டு வரதான் வேலை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.